அன்பான ஜோதிட நேயர்களுக்கு ஸ்ரீ சிவம் விஜயகுமார் ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகர ராசி. அதில் உங்கள் பஞ்சமஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகள் நடக்கிற காலகட்டம். அது அனைத்துமே சுப கிரக சேர்க்கைகள். சுப கிரக சேர்க்கை நடக்கும் பொழுது நம்ம குறிப்பிட்ட ஒரு இனிஷியல் ஸ்டெப் ஏதோ ஒன்று எடுத்து பண்ணால், அதாவது நன்கு தொடங்கப்பட்டால் பாதி முடிந்தால் போல் இருக்கு இல்லையா, ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய காலகட்டத்துக்கு இருக்கும். அந்த கிரக சேர்க்கைகள் எப்போ என்னென்ன கிரகம்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிரகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், புதன், குரு, சூரியன், இந்த கிரகங்கள் அங்கே இருக்குது. மே மாதம் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இது குறுகிய காலகட்டம் தான், ஒரு 15 நாள் 16 நாள் தான். இதில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக அது நல்ல காரியத்துக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன், வெற்றியாக இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கம்போ, ஒரு சில தவறுங்கம்போ, அனைத்துமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். முதல்ல உங்களுக்கு ரொம்ப வருடம் கழிச்சு இந்த மகர ராசிக்கு யோகமான காலகட்டம். ஏன்னா ஆல்ரெடி ஜென்மசனி இப்போ தான் விலகி இருக்குது, பாதச்சனி இருக்குது. இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்க தான் சொல்கிறோம். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்குது. சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதில் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? குரு பார்வை வேறு. சரி, நம்ம பலாபலனுக்கு பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு திருமண யோகம் தான் பேச போகிறேன். திருமணம் சம்பந்தப்பட்டது கைகூடுற நேரம். தடைபெற்ற திருமணத்துலேருந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். இதில் ஆண் பெண் இருவருக்குமே சொல்கிறீங்கன்னா, சார் போன வருடம்லாம் முடிகிற மாதிரி போய் நின்னது, நாங்கள் இருக்குன்னு சொல்கிறோம், அங்கே இல்லைங்கிறாங்க. ஒரு ஜோசியர் இருக்குங்கிறாங்க, ஒரு ஜோசியர் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வந்தது காரணம் இந்த குரு பார்வை இல்லாத மட்டும்தான். குரு பார்வை கோடி நன்மை இல்லையா? இது திருமணத்துக்கான காலகட்டம் வந்தாச்சு. அதனால் திருமணம் கூடி வரும். 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ சனி ஆட்சிங்கிறது குடும்ப ஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறார். இது வாக்கு ஸ்தானாதிபதி வேறு. அப்போ ஒரு புது நபர் வருகையை தடுக்க மாட்டார். இப்போ ஏதாவது சின்ன ராகுக்கு எந்த தோஷம் வந்தாலும் சின்ன ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணும்போது கைகூடி வந்துடும். அதுவும் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில், நான் குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் வைகாசி மாதத்தில் ஒரு முடிவுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு. நீங்கள் தவறாமல் ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ வர ஜாதகம் ஒன்றும் முடிய வாய்ப்பு உண்டு. இதில் பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தம், தண்ணி சம்மந்தப்பட்ட பெயர், பார்வதி அம்சம் கொண்ட பெயர், இதெல்லாம் ஒரு வரன் வருதுன்னு வைங்களேன், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும், தவற விட்டுறக்கூடாது. அவங்க கூட அந்த குடும்பத்தில் ஏதாவது சுப்பிரமணி, பாண்டி, மணி இந்த மாதிரி ஒன்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும், இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் திருமண காலகட்டம் வரப்போகுதுன்னு உறுதி பண்ணிக்கங்க. உங்களுக்கு திருமணத்துக்கு நடத்த போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியர் கோயில் போய் வழிபாடு பண்ணும் பொழுது கைகூடுற நேரம் வந்தாச்சு. இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா, சார் மாமா பொண்ணு உறவில் ஒரு பொண்ணு இருக்குது, கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பாருங்கன்னு சொல்ல போகிறோம். அது படித்த பொண்ணு, வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கும். உங்களுக்கு வரப்போகிற வரனே வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கும். இதில் ஒரு சில மகர ராசிக்கு என்ன சொன்னால், சார் உங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு, இந்த ராசிக்கே வரப்போகிற பொண்ணு வெளிநாட்டுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ திருமண காலகட்டம் இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே முடிகிற காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பிட்ட இனிஷியல் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு திருமணத்தை ப்ராசஸ் பண்ணணும். இதில் 2வது திருமணம், மறுமணம், தடைபற்ற திருமணம் அனைத்துக்குமே சக்ஸஸ் தான். இதில் உங்கள் தந்தையின் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். அப்பாவோட ஹெல்த்து சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்க்கணும். அது மட்டும் சின்ன தொந்தரவு லைட்டாக வந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பயப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா நல்லது இருந்தால் சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். சரி, உங்கள் 3ஆம் இடத்துல ராகு என்ற தைரியம், வீரியம், போகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இது என்ன சொல்ல போகுதுன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை இப்போ தான் வரப்போகுது. ஒரு சில இனிஷியல் ஸ்டெப், ரொம்ப நாளாக தடைப்பட்ட ஸ்டெப்பை இனிஷியலாக முன்னாடி எடுத்து வைக்கும் பொழுது வெற்றி கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளை யாராக இருந்தால் அவங்களாம் விலக போகிறாங்கன்னே சொல்லிடலாம். அப்போ எதிரிகள் குறைய போகுது. இந்த நேரத்தில் கடன் குறையும். சார் கடன் போன டைமில் கடன் நிறையா இருந்தது, சொத்து சம்மந்தப்பட்ட கடனாக இருக்கலாம், ஏதோ ஒரு கடன் குறைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இப்பொழுது கடனை குறைச்சி கௌரவத்தை அதிகப்படுத்த போகுது. இதில் ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா, பதவி யோகம் காலகட்டம். உங்களை இப்போ சும்மா விடமாட்டாங்க. ஏதோ ஒரு பொறுப்பு எடுத்துக்கங்க. சங்கத்துலேயும் சரி, குலதெய்வ கோயில்லையும் சரி, இல்லை ஒரு கம்யூனிட்டி செக்டரில் எங்கேயோ இருக்கீங்கன்னா உங்களை அந்த இதை எடுத்துக்காங்க, இந்த பொறுப்பு வாங்க, இதை வேலை செய்யுங்கன்னு வருவாங்க. பதவி யோகம் தானாக தேடி வரும், செஞ்சே ஆகணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஓகே. இந்த நேரத்தில் ஒரு குலதெய்வ கோயிலில் உங்களுக்கு ஒரு பூஜை மட்டும் பண்ணிக்கிறது பெட்டர். குலதெய்வ கோயில், மகராசி குலதெய்வ கோயிலில் போயிட்டு
ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் சரி, ஒரு போயிட்டு வரும்போது அது குறிப்பாக வாழைப்பழத்தை வச்சு வேண்டணும். தேங்காய் வாழைப்பழம் உடைச்சி வேண்டும் போது சக்ஸஸ் ஆகும். இதை மகர ராசியாக இருந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருந்தால், இல்லை மோட்டார் வாகனம் கார் வாங்கி விற்கிற தொழில், மெடிசன் சம்மந்தப்பட்ட தொழில், அவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்துருச்சு. நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய காலகட்டம் ரொம்ப ஷார்ட்டில் தான் இருக்குது. சார், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? இப்போ வேலையை பற்றி பேசுவோம். கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா? வெற்றி உண்டு. சார், வேலை இப்போ எப்படி இருக்கும்? வேலையில் சுமூகமான காலகட்டம் தான். நீங்கள் முயற்சி பண்ணலாம். வேலை உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லை, நல்ல காலகட்டம். இத்தனை நாள் இருந்த தொந்தரவுகளை குறைய போகுதுன்னு சொல்லப்போம். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை வந்தனால உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரு ஹாப்பியஸ்ட்டு, ரொம்ப கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி ரிலாக்ஸான மனநிலைமை தான். இப்போ இந்த நேரம் ரீசெண்டாக ஒருத்தர் கேட்கும்போது எல்லாமே ப்ராஜெக்டில் சப்மிஷன் டைம் வந்தாச்சுங்க, அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க்கு கம்மி தான் சொன்னார். அந்த மாதிரி தான் வேலைப்பளு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு சில மாதங்களுக்கு. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கூடுதல் இது வரும். அப்போ சரி, இந்த வேலையில் வேறு இடம் மாறலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி மாறி இருந்தால் ஓகே, இல்லை ஆல்ரெடி ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருந்தால் ஓகே. பாருங்கள், இப்போ மாறினா தவறு இல்லை. இருக்கிற இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இருக்கிற இடம் தொந்தரவாக இருக்குது, க்ரோத் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் மாறிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, உங்கள் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசுவோம். தொழில் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்குது. இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, உங்களுக்கு இப்போ தேவையானது உங்கள் ஒர்க்கில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் வேலை கடினமாக உழைக்கக்கூடாத காலகட்டம். அப்போ யார் சார் வேலை செய்வான்னா, உங்களுக்கு வேலையாட்கள் போட்டுக்க வேண்டிய காலகட்டம். இந்த ராசிக்கு வேலையாட்கள் இருந்து அவங்க கடினமாக உழைக்கணுமே தவிர, நீங்கள் அறிவை பயன்படுத்தி தான் வேலை செய்ய வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வது தவிர்க்கணும். இதை வீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சில பொருள் வச்சு சேல்ஸ் பண்ணுறது, அங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறது பண்ணலாம். இதில் டேக்ஸு, இந்த பொதுவாக இந்த ராசிக்கு டேக்ஸ் சம்மந்தப்பட்டு திருப்பி ஒரு ஆல்ரெடி சப்மிஷனில் சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து திருப்பி ஒரு வர மாதிரி இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுங்கள். டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கெயின் பண்ண சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி இந்த டேட் முடிஞ்சு போச்சு. அப்போ ஏதாவது திருப்பி சப்மிட் பண்ணுறது, டேக்ஸ் பெனிஃபிட் கேட்குறதுனா அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டம் உண்டு. இதில் உங்களுக்கு தொழிலில் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். சார், ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை பண்ணலாம். இதில் இன்னொன்று வேறு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லை, வேறு ஒரு தொழில் கம்ப்ளீட்டாக மாற்றலான் இருக்கேன், பண்ணலாம்னா பண்ணலாம். வேறு இந்த தொழிலிருந்து இன்னொரு தொழிலில் அப்படியே எனக்கு தெரியாத ஃபீல்டுங்க, எடுத்து பண்ணலாம்னா எடுத்து பண்ணலாம். உங்களால் சாதிக்க முடியும். இது முடியும். பொதுவாக நீங்கள் வாடகை வருமானத்துக்கு எப்போவுமே மெயினில் வச்சுக்கணும். சார், ஒரு வீடு இருக்குது, ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் வீடு வருது, வாங்கி அது அப்படியே வாடகை வருமானம். சார், ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, லைட்டாக இடித்து ஒரு கட்டி வாடகைக்கு விடலாமா? வாடகைக்கு விடலாம். சார், வீட்டில் சோலார் சிஸ்டம் போட்டு வாடகை இன்க்ரீஸ் பண்ணலாமா? இன்க்ரீஸ் பண்ணலாம். கரண்ட் செலவை குறைக்கிறதுக்கு உண்டான அனைத்து வகையும் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா, வீட்டில் எர்த்து கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். ஒயரிங் எர்த்து மட்டும் இல்லைன்னா அது சரியாக கொடுக்கணும். ஏன்னா 2ல் சனி இருக்குது, 4ஆம் இடத்துல ராகு. சனி ராகுங்கிறது அந்த எர்த்து சம்மந்தப்பட்டது இருந்தால் தான் தொந்தரவு கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஒன்றே மட்டும் பொதுவாக மகராசிக்கு ஒரு அட்வைஸ் எப்போவுமே கொடுப்பேன். நீங்கள் இருக்கிற வீடு இந்த ரோட்டை விட பள்ளமாக இருந்துடக்கூடாது. அந்த பள்ளம் இடம் இருந்தால் அதை நிரப்பி தான் ஃபில் பண்ணிடணும். மழை தண்ணி உள்ளே வரக்கூடிய காலகட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க வீடு இடம் கட்டும் பொழுது கொஞ்சம் உயர்வாக சேர்த்து கட்டணும். இந்த கல் சுற்று சேர்த்து வச்சு தான் கட்டணும். அதுதான் இவங்களுக்கு அமைப்பு. இப்போ செகண்ட் ஹேண்ட் வீடு வரப்போகுது, ப்ராசஸ் பண்ணி வீடு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கங்க. சரி, இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது, குழந்தைக்கு தான் நான் எப்போவுமே ஓகே. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தைக்கு இல்லை. குழந்தை இப்போ கிடைக்கும், கன்ஃபார்மாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். தத்து குழந்தை யோகம் உள்ள அமைப்பு வேறு இருக்குங்க உங்களுக்கு. சார், குழந்தை தத்து எடுக்கலான் இருக்கோம், கிடைக்குமா? கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லை, ஆல்ரெடி இங்கே குழந்தை இருக்குங்க, சின்ன உடம்பு சேரலாம் வந்துட்டுருக்கு, குழந்தை தத்து கொடுத்து எடுங்க, சரியாக போயிடும். அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிற காலகட்டம். குழந்தை இருந்து சின்ன உடல் உபாதி வந்து தத்து கொடுக்குற அமைப்பு இருக்குன்னு தத்து கொடுத்து எடுங்க. சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். ட்ரீட்மெண்ட் தான் இப்போ ஒரு சிலருக்குலாம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த வகையில் யோகம் இருக்குது. சரி, 9ல் இருக்கிற கேது என்ன தான் பண்ணுது? கேது ஞானக்காரகன் 9ஆம் இடத்தை குறிக்குது. இப்போ தந்தை இடத்துல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த கேது என்னென்ன பண்ண போகுது அப்படின்னா, 9ஆம் இடத்துலேருந்து வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சில நல்ல விஷயங்கள் கொடுக்க போகுது. அதான் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் 11ஆம் இடத்துல 4 கிரகம் பார்க்கறனால இப்போ தொட்டதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகிற காலகட்டம். இதை விருத்தி பண்ணி டெவலப் ஆகணும்.
ஒரு சில எண்கள் கலர்கள் சொல்கிறேன், இன்னும் விருத்தி பண்ணிக்கங்க. இது முக்கியமான நேரத்தில் பயன்படுத்திக்கணும். ஒரு சில நீலம் சம்மந்தப்பட்ட நிறம் கலரில் பார்த்திங்கன்னா நீலம், அதுக்கப்புறம் வெண்பட்டு, அப்புறம் சிறிது பச்சை நிறம், இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் பொதுவாக சாப்பிட வேணாம்னு சொல்லுவேன். நான்வெஜ் ஞாயிற்றுக்கிழமை தவிர்ப்பது நலம். இது மட்டும் எண்களில் 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். 4ஆம் நம்பர் சேஃப்டி எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் பயன்படுத்தணும். அது கொஞ்சம் எப்போ, அதாவது கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். இதுதான் உங்கள் பொதுவான விஷயங்கள். அது தவிர யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், சோழி பிரசன்னம், நியூமராலஜி, வாஸ்து யாராவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது தவிர வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது இந்த வீடியோ சந்தேகங்கள் கீழே இருக்கிற எண்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரும் தொடர்பு கொள்ளலாம். நான் தான் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி.